நண்பர்களுக்கு வணக்கம். MAGTNPSC அகாடமியிலிருந்து முனைவர் மா. விஜய் அலெக்சாண்டர். டிசம்பர் மாதம் 17ஆம் தேதியின் முக்கியமான நடப்பு நிகழ்வுகளை காண்போம். தமிழகத்தில் உள்ள சட்டப்பேரவை தொகுதிகள், மாநகராட்சிகளின் விவரங்களை தெரிந்து கொள்ளும் வகையில் QR கோடுடன் கூடிய நாள்காட்டி சிவகாசியில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. மருந்து உற்பத்தி நிறுவனங்கள் மற்றும் விற்பனையகங்களில் மேற்கொள்ளப்பட்ட பரிசோதனையில் 90 மருந்துகள் தரமற்றவையாக இருந்தது கண்டறியப்பட்டதாக மத்திய மருந்து தர கட்டுப்பாட்டு வாரியம் அறிவித்துள்ளது. அந்த மருந்துகளில் பெரும்பாலானவை ஹிமாச்சல பிரதேசம், மத்திய பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களில் தயாரிக்கப்பட்டவை ஆகும். கடந்த 10 வருடங்களில் சைபர் குற்றங்கள் விபரீதமாக உயர்ந்துள்ளது. மத்திய அரசு நாட்டில் உள்ள அனைத்து வகையான சைபர் குற்றங்களையும் ஒருங்கிணைத்து மற்றும் விரிவான முறையில் கையாள்வதற்காக இந்திய இணைய குற்ற ஒருங்கிணைப்பு மையத்தை அமைத்துள்ளது. குடிமகன் நிதியியல், இணைய மோசடி அறிக்கை மற்றும் வேளாண்மை அமைப்பு நிதி மோசடிகள் குறித்து உடனடியாக புகார் அளிப்பதற்கும், மோசடி செய்பவர்கள் நிதியை பறிப்பதை நிறுத்துவதற்கும் 2021இல் தொடங்கப்பட்டது. புகார்களை தெரிவிக்க 1930 என்ற கட்டணமில்லா உதவி எண் செயல்படுத்தப்பட்டுள்ளது. 1930 என்ற கட்டணமில்லா உதவி எண் செயல்பாட்டில் உள்ளது. கட்டாயத்தின் பேரில் பணம் பரிமாற்றம் செய்யப்பட்டு அது மோசடி என்று தெரியும் பட்சத்தில் 24 மணி நேரத்திற்குள் புகார் தெரிவித்தால் பணம் மாற்றப்பட்ட வங்கி கணக்கை முடக்க முடியும். 3 நாள் அரசுமுறை பயணமாக இந்தியா வந்துள்ள இலங்கை அதிபர் அனுரகுமார திசாநாயகா தில்லியில் பிரதமர் மோடியை சந்தித்து பேசினார். அப்போது அவர்களுக்கிடையே நடைபெற்ற பேச்சுவார்த்தைகள் பின்வருமாறு: மீனவர்கள் பிரச்சினைக்கு பேச்சுவார்த்தை மற்றும் ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகள் மூலம் தீர்வு எட்ட முடியும் என்று பிரதமர் மோடியும் இலங்கை அதிபர் அனுரகுமாரவும் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். கடந்த 2022ஆம் ஆண்டு இலங்கையில் கடுமையான பொருளாதார நெருக்கடி ஏற்பட்ட போது இலங்கைக்கு இந்தியா ஆதரவு கரம் நீட்டியதற்கு பிரதமர் மோடியிடம் அனுரகுமாரா நன்றி தெரிவித்தார். இலங்கையில் மலையக தமிழர்கள் கிழக்கு மாகாணத்துக்கான திட்டங்களை உரிய காலத்தில் நிறைவு செய்வதற்கு இந்தியா முழு ஆதரவு அளிக்கும் என்றும், மாகாண தேர்தல்களை நடத்தி இலங்கை தமிழர்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும் என்றும் பிரதமர் மோடி வலியுறுத்தினார். இலங்கைக்கு இந்தியா அளித்த கடனுதவிக்கு அதிபர் அனுரகுமாரா நன்றி தெரிவித்த நிலையில் அந்நாட்டின் கடன் மறுசீரமைப்பு தொடர்பாக இரு நாடுகளுக்கு இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்வது குறித்த ஆலோசனை கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யுமாறு அதிகாரிகளுக்கு இரு தலைவர்களும் அறிவுறுத்தினர். தமிழக மற்றும் இலங்கை மீனவர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் குறித்து இரு தலைவர்களும் ஆலோசித்த நிலையில் இந்த விவகாரத்தை மனிதாபிமானத்துடன் கையாள்வது தொடர்பாக அவசியம் என்று தெரிவித்தனர். மீனவர்களுக்கு எதிராக மூர்க்கமான நடவடிக்கை மற்றும் வன்முறையை தவிர்க்க நடவடிக்கை மேற்கொள்வது குறித்தும் அவர்கள் பேசினர். கடந்த அக்டோபரில் இலங்கை தலைநகர் கொழும்பில் மீனவர்கள் நலனுக்காக இரு நாட்டு கூட்டுப்பணி குழு கூட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட முடிவையும் அவர்கள் வரவேற்றனர். வங்கக்கடல் பல்துறை தொழில்நுட்ப மற்றும் பொருளாதார ஒத்துழைப்பு முன்னெடுப்பின் அதாவது பிம்ஸ்டெக் பிராந்திய ஒத்துழைப்பை வலுப்படுத்த இருவரும் தீர்மானித்தனர். நாகப்பட்டினத்தில் இருந்து இலங்கை காங்கேசன் துறைக்கு மீண்டும் தொடங்கப்பட்ட பயணிகள் கப்பல் போக்குவரத்து குறித்து இரு தலைவர்களும் திருப்தி தெரிவித்தனர். அதேவேளையில் ராமேஸ்வரம் மற்றும் இலங்கையின் தலைமன்னார் இடையிலான பயணிகள் கப்பல் போக்குவரத்தையும் விரைந்து தொடங்க அதிகாரிகள் பணியாற்ற வேண்டும் என்று இரு தலைவர்களும் தீர்மானித்தனர். பிரிக்ஸ் கூட்டமைப்பில் இலங்கை உறுப்பினர் ஆவதற்கு பிரதமர் மோடியின் ஆதரவை அதிபர் அனுரகுமாரா கோரியுள்ளார். 2028-29ஆம் ஆண்டுக்கான ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் இந்தியா தற்காலிக உறுப்பினர் ஆவதற்கு இலங்கையின் ஆதரவை பிரதமர் மோடி வரவேற்றார் என்று தெரிவிக்கப்பட்டது. இலங்கை தமிழர்களுக்கான அதிகார பகிர்வை அரசமைப்பு சட்டத்தின் மூலம் முழுமையாக நிறைவேற்றி அர்த்தமுள்ளதாக ஆக்க வேண்டும் என பிரதமர் வலியுறுத்தியுள்ளார். இந்தியா பாகிஸ்தான் இடையே கடந்த 1971ஆம் ஆண்டு
நடைபெற்ற போரில் 90,000க்கும் மேற்பட்ட பாகிஸ்தான் வீரர்கள் டாக்காவில் இந்தியாவிடம் சரணடைந்தனர். இந்த போரில் இந்தியா வெற்றி பெற்றதை கொண்டாடும் வகையில் நாடு முழுவதும் ஆண்டுதோறும் டிசம்பர் 16ஆம் தேதி விஜய் திவஸ் கொண்டாடப்படுகிறது. இந்த போரின் மூலம் பாகிஸ்தானிடம் இருந்து அப்போதைய கிழக்கு பாகிஸ்தான் ஆக இருந்த வங்கதேசத்திற்கு இந்தியா விடுதலை பெற்று தந்தது குறிப்பிடத்தக்கது. பெண்கள், குழந்தைகள் மற்றும் மூன்றாம் பாலினத்தவர்களின் பாதுகாப்புக்கு நாடு தழுவிய கடுமையான வழிகாட்டுதல்களை உருவாக்க உத்தரவிடக் கோரி தாக்கல் செய்யப்பட்ட பொதுநல மனுவை உச்சநீதிமன்றம் விசாரணைக்கு ஏற்றுள்ளது. இந்தியா, சீனா இடையே சிறப்பு பிரதிநிதிகள் பேச்சுவார்த்தை கடைசியாக கடந்த 2019ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் நடைபெற்றது. இந்த பேச்சுவார்த்தையை மீண்டும் நடத்துவதென பிரதமர் நரேந்திர மோடி, சீன அதிபர் ஷி ஜின்பிங் இடையே ரஷ்யாவின் கசான் நகரில் நடைபெற்ற சந்திப்பின் போது முடிவு செய்யப்பட்டது. அதன்படி சீனாவில் அடுத்த சில வாரங்களில் நடைபெறவுள்ள சிறப்பு பிரதிநிதிகளின் 23வது சுற்று பேச்சுவார்த்தையில் பங்கேற்க இந்திய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் அந்நாட்டுக்கு செல்ல உள்ளார். இந்தியா, சீனா இடையே கடந்த 5 ஆண்டுகளில் சிறப்பு பிரதிநிதிகள் இடையிலான பேச்சுவார்த்தை நடைபெறவில்லை. கடந்த 2020இல் கிழக்கு லடாக் எல்லைப் பகுதியில் இரு நாட்டு இராணுவ வீரர்களுக்கு இடையே ஏற்பட்ட உரசலும், அதே ஆண்டு ஜூன் மாதத்தில் கல்வான் பள்ளத்தாக்கில் இரு தரப்புக்கும் இடையே ஏற்பட்ட மோதலும் இந்தியா, சீனா இடையிலான உறவுகள் பின்னடைவை சந்திக்க காரணமாக அமைந்தன. எனினும் இரு நாடுகளும் நடத்திய பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தைகளை தொடர்ந்து தெம்சோக் மற்றும் தெப்சாங் பகுதிகளில் இருதரப்பும் படை விலக்கலை மேற்கொள்ள உடன்பட்டன. இந்த விவகாரத்தில் இரு நாடுகளுக்கும் இடையில் உடன்பாடு ஏற்பட்ட இரு நாளுக்கு பிறகு மோடியும் ஜின்பிங்கும் ரஷ்யாவின் கசான் நகரில் பிரிக்ஸ் உச்சி மாநாட்டின் போது பேச்சுவார்த்தை நடத்தியது குறிப்பிடத்தக்கது. மக்களவையில் ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா டிசம்பர் 17ஆம் தேதி தாக்கல் செய்யப்படுகிறது. இதற்காக அரசமைப்பு சட்ட 129வது திருத்தம் மசோதா 2024 மக்களவையில் மத்திய அரசு தாக்கல் செய்ய உள்ளது. மசோதாவை தாக்கல் செய்த பின்னர் அதை நாடாளுமன்ற கூட்டுக்குழு பரிசீலனைக்கு அனுப்பி வைக்குமாறு அவை தலைவர் ஓம் பிர்லாவிடம் அமைச்சர் மேக்வால் பரிந்துரைப்பார். பல்வேறு கட்சிகள் உள்ள எம்பிக்களின் எண்ணிக்கையை கருத்தில் கொண்டு விகிதாச்சார அடிப்படையில் கூட்டுக்குழு அமைக்கப்படும். நாடாளுமன்றத்தில் மிக பெரிய கட்சி என்ற அடிப்படையில் குழுவின் தலைமை பொறுப்பு பாஜகவுக்கு கிடைக்கும். இந்த குழுவின் பணிக்காலம் தொடக்கத்தில் 90 நாள்களாக நிர்ணயிக்கப்படும். பின்னர் அந்த காலம் நீட்டிக்கப்படக்கூடும். மக்களவை தேர்தலுடன் அனைத்து சட்டப்பேரவைகளுக்கும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்த வழிவகை செய்வதை அரசமைப்பு சட்ட 129வது திருத்தம் மசோதாவின் நோக்கம் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. எனினும் சில சூழல்களில் மக்களவையுடன் சட்டப்பேரவை தேர்தலை நடத்த வேண்டாம் என்று பரிந்துரைக்கும் பிரிவும் அந்த மசோதாவில் இடம்பெற்றுள்ளது. அந்த மசோதாவின் பிரிவு 2 உட்பிரிவு 5 படி மக்களவை தேர்தலுடன் எந்த ஒரு சட்டப்பேரவைக்காவது தேர்தலை நடத்த முடியாது என்று தேர்தல் ஆணையம் கருதினால் அந்த சட்டப்பேரவைக்கு மாற்று தேதியில் தேர்தல் நடத்தப்படும் என்று உத்தரவு பிறப்பிக்குமாறு குடியரசுத் தலைவருக்கு தேர்தல் ஆணையம் பரிந்துரைக்கலாம் என்பது குறிப்பிடத்தக்கது. கடந்த நவம்பர் மாதம் வரை நாடு முழுவதும் 73 லட்சம் ஸ்மார்ட் மீட்டர்கள் பொருத்தப்பட்டுள்ளன எனவும், தமிழகத்துக்கு 3 கோடி ஸ்மார்ட் மீட்டர்கள் ஒதுக்கப்பட்டுள்ள போதிலும் அவை பொருத்தப்படவில்லை எனவும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. அரசியல் சாசனத்தை உருவாக்கிய அரசியல் நிர்ணய சபையில் 15 பெண் உறுப்பினர்கள் உள்பட 389 உறுப்பினர்கள் இருந்தனர். நாடாளுமன்றத்திலும் மாநில சட்டப்பேரவைகளிலும் மகளிருக்கு இடஒதுக்கீடு வழங்க வகை செய்யும் மசோதா மத்தியில் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தபோது கடந்த 2008இல் மாநிலங்களவையில் நிறைவேற்றப்பட்டது. இந்தியாவிலும் பொது மன்னிப்பு வழங்கும் அதிகாரம் குடியரசுத் தலைவருக்கு உண்டு. அரசமைப்பு சட்டப்பிரிவு 161 மாநில அளவிலான குற்றச்சாட்டுகளில் மன்னிப்பு வழங்கும் அதிகாரத்தை ஆளுநருக்கு வழங்குகிறது. மரண தண்டனை பொறுத்தவரை அதை கருணை அடிப்படையில் ரத்து செய்வதும் மன்னிப்பு வழங்குவதும் குடியரசுத் தலைவருக்கு மட்டுமே தரப்பட்டிருக்கும் அதிகாரமாகும்.
அதுவும் கூட தேர்ந்தெடுக்கப்பட்ட மத்திய அமைச்சரவையின் பரிந்துரையின்படிதான் எடுக்கப்பட வேண்டும். கடந்த 1971ஆம் ஆண்டு பாகிஸ்தான் உடனான போரில் இந்தியா வெற்றி பெற்றது. பாகிஸ்தானை போரில் இந்தியா வெற்றி கொண்ட தினம் ஆண்டுதோறும் போர் வெற்றி தினமாக கடைபிடிக்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. கடந்த நவம்பர் மாதத்தில் இந்தியாவின் தங்கம் இறக்குமதி இதுவரை இல்லாத புதிய உச்சத்தை தொட்டுள்ளது. கடந்த நவம்பரில் நாட்டின் தங்கம் இறக்குமதி 1486 கோடி டாலரை எட்டியுள்ளது. இது இந்தியாவின் அதிகபட்ச மாதாந்திர தங்கம் இறக்குமதி ஆகும். கடந்த நவம்பர் மாதத்தில் காய்கறிகள் உள்ளிட்ட உணவுப் பொருட்களின் விலை குறைந்ததால் மொத்த விலை பணவீக்கம் முந்தைய 3 மாதங்களில் இல்லாத அளவுக்கு குறைந்துள்ளது. கல்வி வளர்ச்சிக்காக செயல்படுத்தப்பட்டு வரும் காலை உணவு, புதுமை பெண் திட்டங்களால் மாணவர்கள் மத்தியில் விளைந்த பலன்களை மாநில திட்டக்குழு ஆய்வு செய்துள்ளது. காலை உணவு திட்டம் தமிழகம் முழுவதும் 34,987 அரசு தொடக்க பள்ளிகள் மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இதனால் தினமும் 20,73,536 குழந்தைகள் வயிற்று பசியை ஆற்றி வருகின்றனர். இந்த திட்டம் ஏற்படுத்திய தாக்கம் குறித்து மாநில திட்டக்குழு வழியாக ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. அதாவது நகர பகுதிகள், கிராம பகுதிகளில் 5,410 குழந்தைகள் கொண்ட 100 பள்ளிகளில் ஆய்வு செய்யப்பட்டன. முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தால் பள்ளிகளுக்கு குழந்தைகள் குறித்த நேரத்தில் வருவது அதிகரித்துள்ளது ஆய்வின் மூலம் தெரியவந்துள்ளது. மேலும் குழந்தைகளிடம் கற்றல் ஆர்வம், வகுப்பறை கவனிப்பு, விளையாட்டு ஈடுபாடு ஆகியவற்றில் கணிசமான முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது. 90% மேற்பட்ட குழந்தைகளிடம் முந்தைய பாடங்களை நினைவு வைத்து சொல்லக்கூடிய திறன் அதிகரித்துள்ளது. குழந்தைகளிடம் கையெழுத்து, வாசித்தல், பேசும் திறன் ஆகிய மேம்பட்டுள்ளது ஆய்வில் தெரியவந்துள்ளது. புதுமை பெண் திட்டம் உயர் கல்வி பயிலும் மாணவிகளுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கும் புதுமை பெண் திட்டம் தொடர்பாகவும் கள ஆய்வு செய்யப்பட்டது. மாநில திட்டக்குழுவினரால் ஈரோடு, வேலூர், திருவள்ளூர், சென்னை, சிவகங்கை, தென்காசி, விழுப்புரம், திருவாரூர் ஆகிய மாவட்டங்களை சேர்ந்த 5,095 மாணவர்களிடம் கள ஆய்வுகள் செய்யப்பட்டன. அவர்கள் 84 அரசு மற்றும் அரசு உதவி பெறும் கல்வி நிறுவனங்களை சேர்ந்தவர்கள் ஆவர். புதுமை பெண் திட்டத்தால் நகர்ப்புறங்களில் உள்ள மாணவிகளை விட கிராமப்புற மாணவிகள் அதிக அளவில் பயனடைந்துள்ளது ஆய்வின் மூலம் தெரியவந்துள்ளது. புதுமை பெண் திட்டத்தின் பயனாளிகளில் 99.2% பேர் பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட, மலைவாழ் சமூகங்களை சேர்ந்த மாணவிகள் ஆவர். திட்ட பயனாளிகளில் ஏறத்தாழ 3% பெற்றோர் இருவரையோ அல்லது தாய் தந்தை இருவரில் ஒருவரையோ இழந்தவர்கள் ஆவர். மேலும் அத்தகைய மாணவிகளில் 27.6% பேர் விவசாய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் ஆவர். 39.3% பேர் விவசாயம் இல்லாத குடும்பத்தை சேர்ந்தவர்கள் ஆவர். அவர்கள் பொறியியல் கல்லூரிகளில் சேர்ந்து படிக்கும் வாய்ப்புகளை புதுமை பெண் திட்டத்தால் பெற்றுள்ளனர். 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை செயல்படுத்தப்படும் எண்ணும் எழுத்தும் திட்டத்தால் தொடக்க கல்வியின் தரம் உயர்ந்துள்ளதாக ஆய்வில் தெரியவந்துள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் பணப்பாக்கம் தொழிற்பூங்காவில் ரூபாய் 1,500 கோடியில் அமைய உள்ள காலணி உற்பத்தி ஆலைக்கு முதல்வர் மு.க. ஸ்டாலின் அடிக்கல் நாட்டியுள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் சிப்காட் பணப்பாக்கம் தொழிற்பூங்காவில் தைவான் நாட்டை சேர்ந்த ஹாங் பூ குழுமம் காலணி உற்பத்தியை தொடங்க உள்ளது. ரூபாய் 1,500 கோடி முதலீட்டில் தொடங்க உள்ள இந்த புதிய உற்பத்தி ஆலையால் 25,000 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும். இந்தியாவில் அதிக எண்ணிக்கையில் மருத்துவ மாணவர் சேர்க்கை இடங்களை கொண்டுள்ள மாநிலங்கள் பட்டியலில் கடந்த ஆண்டு 2ஆம் இடத்தில் இருந்த தமிழகம் இப்போது 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளதாக மக்களவையில் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பிற மாநிலங்களவை விட வீட்டு பயன்பாட்டுக்கான மின் கட்டணம் தமிழகத்தில் மிகவும் குறைவு என்று மாநில அரசு விளக்கமளித்துள்ளது. வீடுகளுக்கு வழங்கப்படும் மின்சார கட்டணம் இந்திய அளவில் ஒப்பிடும்போது தமிழ்நாட்டில்தான் மிக மிக குறைவாக உள்ளது.
விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம், விசைத்தறி நெசவாளர்களுக்கு 2 மாதங்களுக்கு ஒரு முறை 1000 யூனிட் வரை இலவச மின்சாரம், கைத்தறி நெசவாளர்களுக்கு 2 மாதங்களுக்கு ஒரு முறை 200 யூனிட் மின்சாரம் என எரிசக்தி துறை சார்ந்த பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்படுகின்றன. தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து வீடுகளுக்கும் 100 யூனிட் மின்சாரம் இலவசமாகும் என்பது குறிப்பிடத்தக்கது. ஒரே நாடு ஒரே தேர்தல் நடைமுறையால் சட்டப்பேரவை தேர்தல்கள் முக்கியத்துவத்தை இழந்துவிடும் என்று முதல்வர் மு.க.ஸ்டாலின் எச்சரித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவை 16வது சட்டப்பேரவை ஆகும். தமிழக சட்டப்பேரவையின் சில மரபுகள்: 2025 ஆங்கில புத்தாண்டின் முதல் கூட்டத்துக்கான அறிவிப்பை ஆளுநர் ரவி வெளியிடுவார். அந்த கூட்டத்திலேயே அவர் உரையாற்றுவார். அதன் பிறகு 2025-26 நிதியாண்டுக்கான பொது நிதிநிலை மற்றும் வேளாண் நிதிநிலை அறிக்கைகள் தாக்கல் செய்யப்பட்டு நிறைவேற்றப்பட உள்ளன. தமிழகத்தில் உள்ள அனைத்து கர்ப்பிணிகளின் உடல்நிலை குறித்த விவரங்களை அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கும் மருத்துவர்கள் அல்லது மருத்துவமனைகள் பிக்மி இணையதளத்தில் பதிவேற்ற வேண்டும் என்று பொது சுகாதாரத்துறை உத்தரவிட்டுள்ளது. அதன்படி தற்போது 900க்கும் மேற்பட்ட மருத்துவமனைகள், மகப்பேறு மையங்கள், கிளினிக்குகளுக்கு அறிவுறுத்தல்கள் விடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மகப்பேறு காலத்தில் பல்வேறு உடல்நல அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ளும் கர்ப்பிணிகளை கண்டறிந்து அவர்களது பிரசவ சிகிச்சையை பாதுகாப்பாக மேற்கொள்வதற்கான சிறப்பு திட்டத்தை மக்கள் நல்வாழ்வுத்துறை நடைமுறைப்படுத்தியுள்ளது. பொது சுகாதாரத்துறையின் கீழ் செயல்படும் திட்டத்தின் கீழ் பிரசவத்தை எதிர்நோக்கி இருக்கும் பெண்களின் தரவுகளை சேகரித்து அவர்களுக்கு இணை பாதிப்புகள் உள்ளனவா என்பதை அறிந்து ஒருங்கிணைந்த அவசர கால மகப்பேறு மற்றும் குழந்தைகள் நல அதாவது சீமாங் மருத்துவ மையங்களில் சிகிச்சை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. பிக்மி எனப்படும் கர்ப்பிணிகள் பதிவு தளத்தில் முன்கூட்டியே பிரசவ அச்சுறுத்தல்கள் உள்ளவர்களின் விவரங்களை பதிவேற்ற 900 மருத்துவமனைகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. எழுத்தாளர் ரா. முருகனுக்கு 2024 ஆண்டுக்கான விஷ்ணுபுரம் இலக்கிய விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. அரசூர் வம்சம் என்ற பெருநாவல் தொடர் மூலம் தமிழ் இலக்கியத்தில் சிறப்பான இடம் பிடித்த ரா. முருகன் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். நார்வேயில் முதல் முறையாக நடைபெற்ற வால்ட்னர் கோப்பை டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனிகா பத்ரா உள்ளிட்டோர் அடங்கிய ஆசிய அணி உலக அணியை வீழ்த்தி வாகை சூடியது. அமெரிக்காவின் சான் பிரான்சிஸ்கோவில் உள்ள மருத்துவமனையில் பிரபல தபேலா இசைக்கலைஞர் ஜாகிர் உசேன் காலமானதாக அவரது குடும்பத்தினர் தெரிவித்துள்ளனர். நன்றி.